Hi friends, welcome to Bhubadi Math Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி பற்றி ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Show that the function g of x is equals to x minus greatest integer of x is discontinuous at all integral points where box of x denotes the greatest integer less than or equals to x. Okay, ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. g of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூவஸ் அட் ஆல் இன்டெக்ரல் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணோம். அப்புறம் இந்த பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபினிஷன். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் ஒரு 2.5 அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2.5 அப்படின்னு சொன்னால் இந்த 2.5 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2.5 இங்கே நம்பர் லைன் வச்சுக்குவோம். ஸோ இங்கே தான் நமக்கு என்ன இருக்கும்னா 2.5 இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2.5 விட லெஸ் தெனாக இருக்கிற இன்டிஜர்ஸ்லாம் பார்க்கலாம். 2.5 விட லெஸ் தெனாக இருக்கிற இன்டிஜர்ஸ்னால் இங்கே 2 இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 0 இருக்கும், அப்புறமா இந்த சைடு நமக்கு -1 அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ அப்போது இந்த 2.5 விட லெஸ் தெனா இருக்கிற இன்டிஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா -1, 0, 1, 2 இதெல்லாம் 2.5 விட லெஸ் தெனா இருக்கிற இன்டிஜர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த இன்டிஜர்ஸ்லயே கிரேட்டஸ்டா இருக்கிற இன்டிஜர் என்ன அப்படின்னு சொன்னா 2. ஓகே, இந்த இங்க இருக்கிற இன்டிஜர்ஸ்லயே கிரேட்டஸ்டா இருக்கிற இன்டிஜர் என்ன அப்படின்னு சொன்னா 2. அப்போ 2.5ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் இப்போ வந்து 3.7 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 3.7. இப்போ நம்பர் லைன்ல 3.7 மார்க் பண்றேன். இங்க தான் 3.7 இருக்கு. இப்போ இந்த 3.7க்கு 7 விட லெஸ் தெனா இருக்கிற இன்டிஜர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணும். அப்போ 3.7 விட லெஸ் தெனா இருக்கிற இன்டிஜர் 3, அப்புறமா இங்க வந்து 2, அப்புறமா இங்க வந்து 1, இங்க வந்து 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கிட்டு போகும்போது 0 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 3.7 விட லெஸ் தெனா இருக்கிற இன்டிஜர்ஸ்னா இது எல்லாம் தான். ஓகே, 1, 2, 3 அப்படின்ற இந்த எல்லா இன்டிஜர்ஸும் தான். ஓகே, ஸோ இந்த இன்டிஜர்ஸ்லயே கிரேட்டஸ்டா இருக்கிற இன்டிஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3. ஸோ அப்போ 3.7ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 3 தான். இது வந்து 4 கிடையாது. ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஸோ ஒரு ப்ராசஸாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸுங்கிற நம்பருக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸை விட லெஸ் தெனா இருக்கிற இன்டிஜர்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகே, அந்த இன்டிஜர்ஸ்லயே எது வந்து கிரேட்டஸ்டா இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு வரலாம். -1.7 இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ. அப்போ -1.7ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூனா இதான் ரியல் லைன் வச்சுக்கலாம். இங்க வந்து -1.7 இருக்கு. அப்போ இதுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ பார்க்கணும். அப்போ -1.7 இருக்கு இல்லையா, அதை விட லெஸ் தெனா இருக்கிற இன்டிஜர்ஸ்லாம் பார்க்கணும். அப்போ இங்க -2 இருக்கும், இங்க -3 இருக்கும், அடுத்து -4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த -3, -2 இந்த இன்டிஜர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இன்டிஜர்ஸ்ல எல்லாம் கிரேட்டஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னா -2. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் -1.7 அப்படின்றது என்னன்னு கிடைக்கும்னா -2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து த வே ஆஃப் கால்குலேட்டிங் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் அ கிவன் நம்பர். ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் அ கிவன் நம்பர். ரைட்டு, ஸோ இதை மனசுல வச்சுட்டு இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா g of x is equals to இதான் given ஃபங்க்ஷன் g of x is equals to x
மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா இன்டிஜர் பாயிண்ட்ஸ்லையும் டிஸ்கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ரைட். அப்போ லெட் என் பி an இன்டிஜர். ஓகே, n அப்படின்றது ஒரு இன்டிஜர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ g ஆஃப் n வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். g ஆஃப் n is equals to n minus greatest integer of n which is equals to n minus n. எந்த ஒரு இன்டிஜருக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ பார்த்தா அதே இன்டிஜர் தான் கிடைக்கும். அப்போ என்னன்ற இன்டிஜருக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ n தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ g ஆஃப் n வந்து நமக்கு டிஃபைன் ஆயிருக்கு. ரைட். இப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு n g ஆஃப் n இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கால்குலேட் பண்ணும். ரைட். அப்ப இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும், அப்புறம் லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும். இப்போ ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்ப லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு n பிளஸ் g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, பை டெஃபினிஷன் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா, இதான் ரியல் 9, இங்கே தான் என்னங்கிற பாயிண்ட் இருக்கும். என்னோட ரைட் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் என்னுக்கு ரைட் நெய்பர்ஸ். அதெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னா n பிளஸ் ஹெச்ன்னு இருக்கும். என்னுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னோட லெஃப்ட் நெய்பர்ஸ். இவங்கெல்லாம் n மைனஸ் ஹெச்ன்ற ஃபார்மேட்டில் இருப்பாங்க. இதில் ஹெச் அப்படின்றது ஒரு quantity which is greater than 0. So limit x approaches to um, n plus g of x. இதுக்கு definition என்ன? Limit h approaches to 0 g of n plus h. இதுதான் definition. So this is equals to limit h approaches to 0 g of xங்கிறது x minus greatest integer of x. இங்க x இருக்க பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்குன்னா n plus hன்னு இருக்கு. அப்போ n plus h minus greatest integer of n plus h. ஓகே, ஸோ இப்போ இந்த லிமிட் இருக்குல்ல, லிமிட்டை ரெண்டு லிமிட்டா பிரிச்சுக்கலாம். அப்போ லிமிட் h approaches to 0 n plus h minus limit h approaches to 0 greatest integer of n plus h which is equals to, இப்போ இதுல h இருக்க பிளேஸ்ல அப்படியே 0 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்ப இது வந்து n மைனஸ், இப்போ இங்க லிமிட் h approaches to 0 greatest integer of n plus h, limit h approaches to 0 greatest integer of n plus h. n plus h ஓட greatest integer வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இதுல h அப்படின்றது ஒரு ஸ்மால் குவான்டிட்டி பட் பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஓகே, அப்ப இந்த என்னன்ற இன்டிஜர் இருக்கு இல்லையா, ஸோ அப்ப இந்த n அப்படின்ற இன்டிஜருக்கு அடுத்த இன்டிஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n பிளஸ் 1 அப்படின்ற இன்டிஜர் அப்படின்னு கிடைக்கும். இந்த என்னங்கிறது ஒரு இன்டிஜர், அது கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா ஹெச்சை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இன்டிஜர் அதாவது n பிளஸ் ஹெச் அப்படின்ற இந்த நம்பர் எப்படி இருக்கும்னா n plus h is greater than n இருக்கும். இதுல n வந்து இன்டிஜர். அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் n plus h இருக்கு இல்லையா, ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் n plus h வந்து நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா n கிடைக்கும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் n plus h அப்படின்றது n கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே தான் என்னங்கிற இன்டிஜர் இருக்கு. அப்போ n plus h அப்படின்றது இங்கே இருக்கும். இந்த n plus hக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ பார்த்தா என்னதான் வரும்னா இந்த n தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் n plus h இதோட வேல்யூ எவ்வளோனா n. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு n மைனஸ் இங்க h இருந்தா ஹெச்சுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம், h இல்லை, ஸோ அதனால இது வந்து n தான் கிடைக்கும், which is equals to 0. Therefore limit h limit x approaches to n plus g of x is equals to 0. ஓகே, ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணோம், என்னங்கிற பாயிண்ட்ல வேல்யூ வந்து என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதே போல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் லிமிட்
x approaches to n minus limit x approaches to n minus g of x. இது calculate பண்ணும். By definition, இதை எப்படி write பண்ணலாம்னா limit h approaches to 0 g of n minus h. நமக்கு g of xங்கிற ஃபங்க்ஷன் தெரியும். என்ன ஃபங்க்ஷன்னா x minus greatest integer of x. இதான் ஃபங்க்ஷன் which equals to limit h approaches to 0 g of n minus h அப்படின்றது n minus h minus greatest integer of n minus h. இந்த லிமிட்டை ரெண்டு லிமிட்டா பிரிச்சுக்கலாம். லிமிட் h approaches to 0 n minus h minus limit h approaches to 0 n minus h அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல h இருக்க பிளேஸ்ல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா 0 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ இது வந்து என்னன்னு ஆயிரும் மைனஸ் இங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் n மைனஸ் ஹெச் அப்படின்னு இருக்கு. ரைட், இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் n. ஸோ இங்க வந்து n மைனஸ் ஹெச் இருக்கும், இங்க n மைனஸ் ஹெச் இருக்கும். இந்த எண்ணுங்கிறது ஒரு இன்டிஜர் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். அப்ப இந்த எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இன்டிஜர் என்னவா இருந்திருக்கும்னா n மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்திருக்கும். இங்கதான் வந்து இந்த n மைனஸ் ஹெச் இருக்கு. அப்ப இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ பார்த்தோம்னா n மைனஸ் ஹெச்சோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூனா n மைனஸ் ஹெச்சுக்கு முன்னாடி என்னென்ன இன்டிஜர் இருக்கோ அந்த இன்டிஜர்லயே மேக்சிமம் வேல்யூ உள்ள இன்டிஜர். தட் மீன்ஸ் இந்த n மைனஸ் ஒன் அப்படின்ற இந்த இன்டிஜர். ஸோ அப்போ இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ என்னன்னா n மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இங்க நமக்கு லிமிட் h approaches to 0. இந்த n மைனஸ் ஹெச்சோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ n மைனஸ் ஒன் which is equals to n மைனஸ் n. இந்த மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் ஒன். ஸோ இந்த மைனஸ் எண்ணும் இந்த மைனஸ் எண்ணும் கேன்சல் ஆயிரும் which is equals to 1 அப்படின்னு கிடைக்குது. therefore limit x approaches to n minus g of x equals to 1. ஆல்ரெடி நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம்னா லிமிட் x approaches to n plus g of x இது கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஆன்சர் என்னன்னு கிடைச்சதுன்னா 0 அப்படின்னு கிடைச்சது. இதோட ஆன்சர் 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் என்னவா இல்லை, ஈக்குவலா இல்லை. therefore limit x approaches to n f of x not exist. ஓகே, இது வந்து நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து நாட் எக்ஸிஸ்டா இருக்கிறதுனால therefore f of x is not continuous. f of x is not continuous at x equals to n. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா g of x அப்படின்ற f of xங்கிற ஃபங்க்ஷன் கிடையாது, இங்க g of x அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகே, g of x. ஸோ இங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா g of x is equals to x minus greatest integer of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா இன்டிஜர் பார்ட்லையும் இன்டெக்ரல் பாயிண்ட்ஸ்லையும் என்னவா இருக்கும்னா டிஸ்கண்டினியூஸா இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 20. is the function defined by f of x is equals to x square minus sin x plus 5 continuous at x equals to pi. ஓகே, x equals to pi. ரைட், ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான்.
is the function defined by f of x equals to x square minus sin x plus 5 continuous at x equals to 5. இந்த function f of x அப்படின்ற இந்த function f of x is equals to x square minus sin x plus 5 அப்படின்ற இந்த function x equals to பைல வந்து கண்டினியூஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா லிமிட் x approaches to pi f of x ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் பை அப்படின்னு வருதான்னு செக் பண்ணும். இப்படி வந்துருச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு பைல வந்து என்னதான் அப்படின்னா கண்டினியூஸ் தான். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் பை என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம். எஃப் ஆஃப் பை இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் பைனா இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க பிளேஸில் பை அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பை ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் பை அப்படின்றது பை ஸ்கொயர் ப்ளஸ் 5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்ணும். ரைட்டு, இப்போ இந்த லிமிட் வந்து கால்குலேட் பண்ணும் இல்லையா, இந்த லிமிட் கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும், ரைட் லிமிட் வந்து கால்குலேட் பண்ணும் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு பை அப்படின்ற பாயிண்ட்ல. ஸோ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா லெட்டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஏ ப்ளஸ் ஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் ஹெச் வேர் ஏ ஈக்குவல்ஸ் டு where a equals to pi. Okay, let x equals to a plus h where a equals to pi. Okay, that means என்ன எடுத்திருக்கோம்னா x equals to pi plus h அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ limit x approaches to pi f of x இதுதான் கால்குலேட் பண்ண போறோம். that means limit எக்ஸ் அப்ரோச்சஸ் டு பை அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து பையா இருந்துச்சுன்னா ஹெச் இருக்கு இல்லையா, அப்போ ஹெச் அப்ரோச்சஸ் டு நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 0 அப்படின்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பை ப்ளஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லிமிட் வந்து என்ன வேரியபிளில் இருந்தது, எக்ஸுங்கிற வேரியபிளில் இருந்தது. அதை வந்து நம்ம இப்போ என்ன வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா ஹெச் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பை. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்க பிளேஸில் பை பிளஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ இட் வில் பிகம் பை பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் sin of pi plus h plus 5. Okay, sin of 5 plus h plus 5. Okay, so இப்போ இதை கொஞ்சம் simplify பண்ணலாம். அப்போ limit h approaches to 0 a plus b whole square formula expand பண்ணலாம். அப்போ first a square plus 2 a square na pi square 2 times h plus h square minus இங்க sin pi plus ஹெச்ன்னு இருக்கு. sin a plus bக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். sin a plus bனா sin a cos b, sin a cos b plus cos a sin b. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே இந்த ஒரு 5 இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஹெச் இருக்க பிளேஸில் இப்போ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ இங்கே ஹெச்சுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் 0 இதுவும் 0. அப்போ இங்கே நமக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும், பை ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும். மைனஸ் இங்கே சைன் பைன்னு இருக்கு, சைன் பையோட வேல்யூ 0, இதில் காஸ் 0ன்னு கிடைக்கும், காஸ் 0வோட வேல்யூ 1 ப்ளஸ் காஸ் பைன்னு இருக்கு, காஸ் பையோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா -1. அப்புறம் இங்கே சைன் 0ன்னு வரும், சைன் 0வோட வேல்யூ எவ்வளோ 0, இங்கே ஒரு +5 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு பை ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுவும் 0 இதுவும் 0, அப்போ இது ஃபுல்லாக 0, இது வந்து பை ஸ்கொயர் +5. ஸோ இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா இதில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் லிமிட்
x approaches to pi f of x இதில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா பை ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரைட், ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் பைக்கே எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் அட் x ஈக்குவல்ஸ் டு பை. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் x ஈக்குவல்ஸ் டு பை அப்படின்ற பாயிண்ட்ல என்ன அப்படின்னு சொன்னா கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதை ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம். இப்படி ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு தானே இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அண்ட் தென் சைன் எக்ஸ் அப்படின்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இந்த சைன் எக்ஸ் ஃபங்க்ஷனும் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு கண்டினியூஸ் தான். இந்த 5ன்றது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதுவும் என்னதான் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் தான். சம் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஈஸியா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கன்க்ளூஷன் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அதை நம்ம ஃபார்மலா ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் நம்பர் 21. discuss the continuity of the following functions. அதுல first problem f of x is equals to sin x plus cos x. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப சிம்பிள் தான். சைன் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். காஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனும் என்ன ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். சம் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இருந்தாலும் இதை நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த sin x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்புறம் cos x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்புறம் சம் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற அந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணி இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த sin x அப்படின்ற ஃபங்க்ஷனை f1 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் f1 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு sin x. ஓகே, இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்னா இந்த f1 ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறேன். ரைட், அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ f1 ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏவும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். வேர் இந்த ஏ அப்படின்றது ஏதோ ஒரு ரியல் நம்பராக இருக்கணும். ஏ பிலாங்ஸ் டு ஆர். ரைட், இப்போ எஃப் ஆஃப் ஏ f1 ஆஃப் ஏ வந்து கால்குலேட் பண்ணோம்னா இந்த f1 அப்படின்ற ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்க பிளேஸில் என்ன ரீப்ளேஸ் பண்ணும், ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா சைன் ஏ அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இப்போ இந்த லிமிட் கால்குலேட் பண்ணும். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ f1 ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த லிமிட் வந்து என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட் இந்த எக்ஸை வந்து சம் ஏ பிளஸ் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸை ஏ பிளஸ் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ இந்த f1 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் இங்க எக்ஸ் வந்து ஏவை அப்ரோச் பண்ணுச்சுன்னா ஹெச் வந்து எங்க போகும்னா 0 அப்படின்னு போகும். அதாவது எக்ஸ் அப்படின்ற வேரியபிள்ல இருந்த இந்த லிமிட்டை
நம்ம ஹெச்ங்கிற வேரியபிளுக்கு மாத்துறோம். ஓகே, ஹெச் அப்ரோச்சஸ் டு 0, f1 ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா a plus h அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். which is equals to limit h approaches to 0, f of x f1 of xங்கிறது sin x, அப்போ f1 of a plus h அப்படின்றது sin of a plus h. ஓகே, sin of a plus hக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். sin a plus b ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ this is equals to limit h approaches to 0, sin a plus b ஃபார்முலா என்ன, sin a cos b, sin a cos b plus cos a sin b. ஓகே, cos a sin b இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஹெச் இருக்க பிளேஸ்ல 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ரைட், அப்போ இது sin a இன்ட்டு காஸ் 0ன்னு கிடைக்கும். காஸ் 0வோட வேல்யூ 1 பிளஸ் காஸ் a இன்ட்டு சைன் 0ன்னு கிடைக்கும். சைன் 0வோட வேல்யூ 0. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா sin a அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ லிமிட் x approaches to a இந்த f1 of x is equals to ஆன்சர் என்ன அப்படின்னா sin a. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்த்தா f1 of aக்கு ஈக்குவலா இருக்கு. therefore f1 of x is continuous, f1 of x is continuous at x equals to a அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த a அப்படின்றது ஒரு ஜென்ரல் பாயிண்டா இருக்கிறதுனால ஏங்கிற பாயிண்ட் என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், பைன்ற பாயிண்டா இருக்கலாம். ஸோ அப்போ f1 of x அப்படின்ற ஃபங்க்ஷன் அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸா இருக்கிறதுனால f1 of x is equals to sin x is a continuous function, is a continuous function. அந்த ஃபங்க்ஷனே என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரைட், நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா cos x அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். ரைட், அப்ப லெட் f2 of x is equals to cos x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா லிமிட் x approaches to a f2 of x is equals to f of a அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ லிமிட் x approaches to a f2 of x இது கால்குலேட் பண்ணலாம். which equals to limit x approaches to a. இப்போ இங்க xக்காக ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறோம். x equals to a plus h அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ x approaches to a, அப்போ xக்கு பதிலாக a போட்டோம்னா h equals to இங்க 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x approaches to a-வா இருந்தா h approaches to 0 அப்படின்னு இருக்கும். இங்க நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா cos xங்கிற ஃபங்க்ஷன் போடணும். cos xக்கு பதிலாக இங்க என்ன ரீப்ளேஸ் பண்றோம், a plus h அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ which equals to limit h approaches to 0. cos a plus bக்கு ஃபார்முலா cos a cos b minus sin a sin b. ஓகே, ஸோ இதுதான் வந்து cos a plus bக்கு ஃபார்முலா. இப்போ h இருக்க பிளேஸ்ல இங்க 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து cos a இன்ட்டு cos 0, cos 0 வந்து 1 மைனஸ் sin a இன்ட்டு sin 0, sin 0 வந்து 0, which is equals to cos a அப்படின்னு கிடைக்கும். ஸோ which implies limit x approaches to a f2 of x is equals to cos a அப்படின்னு கிடைக்குது. இப்போ f2 of a என்னன்றதை பார்த்துடலாம். f2 of a அப்படின்னா f2 of xங்கிறது cos x. அப்போ f2 of a அப்படின்றது என்னது அப்படின்னா cos a. x இருக்க பிளேஸ்ல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். therefore இங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா லிமிட் x approaches to a f2 of xவும் f of aவும் ஈக்குவல் f2 of aவும் ஈக்குவல் f of a கிடையாது, இங்க f2 of a, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore
f2 of x which is equals to cos x is a continuous function for all x equals to a. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா sin x பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு சில தியரம்ஸ் தெரியும். அந்த தியரம்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இஃப் f of x, g of x are continuous functions, then first one f plus g, second one f minus g, third one f into g are also continuous functions. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம். இங்கே நமக்கு இந்த sin x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்ன்னு தெரியும், cos x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ்ன்னு தெரியும். அப்போ sin x பிளஸ் cos x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்ட். அதுலேயே செகண்ட் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்ல ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி பார்ட்ல f of x is equals to sin x minus cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த sin x-உம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இந்த cos x-உம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். டிஃபரன்ஸ் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதனால இந்த f of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதுவும் ஓவர், ரைட். அண்ட் தென் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா f of x is equals to sin x into cos x. ஓகே, இந்த ஃபங்க்ஷன், ரைட். sin x continuous, cos x continuous, product of two continuous function is again continuous function. ஸோ அதனால இந்த f of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் continuous function. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். நம்ம ப்ராப்ளம் நம்பர் 22. discuss the continuity of the cosine comma cosecant comma secant and cotangent functions. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த cosine function and then cosecant function and then secant function and then cotangent function, right? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூட்டிலாம் பற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் f of x is equals to கொசைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் காஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி போன ப்ராப்ளத்திலேயே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் வந்து கொசீகண்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கொசீகண்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. கொசீகண்ட் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 divided by sin x. ஓகே, 1 divided by sin x. இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ரேஷனல் ஃபங்க்ஷன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா p of x divided by q of x அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கணும். வேர் q of x நாட் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு இருக்கணும். இதுதான் ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் எப்போவுமே கண்டினியூஸாக இருக்கும் ப்ரொவைடட் இந்த q of x நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கிற
பாயிண்ட்ல எல்லாம் இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். ரைட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொசீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னா 1 டிவைட் பை சைன் எக்ஸ். ரைட். ஸோ அப்போ 1 டிவைட் பை சைன் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இஸ் டிஸ்கண்டினியூஸ். 1 டிவைடட் பை சைன் எக்ஸ் இஸ் discontinuous is discontinuous when sin x, that means denominator equals to 0. sin x வந்து எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் ஜீரோவா இருக்கோ அந்த பாயிண்ட்ல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ரிமைனிங் எல்லா பாயிண்ட்லயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். அப்போ sin x is equals to 0 அப்படின்னா sin x is equals to 0 which equals to sin n pi அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ sin n pi வேல்யூ 0 தான். அப்போ x equals to n pi. ஓகே. therefore என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா cosecant x is continuous. Cosecant x is continuous in R difference set of all x is equals to n pi where n belongs to integer. ஓகே. இந்த செட்ல cosecant x அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். அப்போ cosecant x அப்படின்ற ஃபங்க்ஷனோட டிஸ்கண்டினியூட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா n பை அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்டிஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை அப்படின்றதெல்லாம் cosecant x ஓட டிஸ்கண்டினியூட்டிஸ். ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கோடான்ஜென்ட் ஃபங்க்ஷன். அப்போ let f of x is equals to என்னன்னு எடுத்துக்கலாம். let f of x is equal to cot x அப்படின்னு எடுத்துக்கலாம். cot x அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cos x divided by sin x. இதுவும் என்ன ஃபங்க்ஷன் தான்னா ரேஷனல் ஃபங்க்ஷன் தான். ஓகே. ஸோ இதுவும் என்ன ஃபங்க்ஷன் தான், ரேஷனல் ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூஸா இருக்காது அப்படின்னா இந்த sin x எங்கெல்லாம் ஜீரோவா இருக்கோ அந்த பாயிண்ட்ல எல்லாம், டினாமினேட்டர் எங்கெல்லாம் ஜீரோவா இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ sin x ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னா x ஈக்குவல்ஸ் டு n டைம்ஸ் பை வேர் n பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஸோ cot x இஸ் கண்டினியூஸ். cot x is continuous in R difference set of all x of the form n pi such that n belongs to integer. Okay. இதான் வந்து cotangent function. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equals to secant x அப்படின்ற ஃபங்க்ஷன். f of x equal to secant x. secant x அப்படின்றது 1 divided by cos x. ஓகே. ஸோ இதுவும் ரேஷனல் ஃபங்க்ஷன் தான். நியூமரேட்டர் இந்த 1 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், டினாமினேட்டர் கண்டினியூஸ். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் கண்டினியூஸ்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக தான் இருக்கணும். ப்ரொவைடட் இந்த டினாமினேட்டர் எந்த பாயிண்ட்ல எல்லாம் ஜீரோ இல்லையோ அந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து எந்த பாயிண்ட்ல எல்லாம் ஜீரோவா இருக்கோ அந்த பாயிண்ட்ல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்காது. அப்போ cos x இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். காசோட எந்த வேல்யூலாம் ஜீரோவா இருக்கும் அப்படின்னா இதான் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து π/2. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் 1,0 அண்ட் தென் இந்த பாயிண்ட் யூனிட் சர்க்கிள்ல இந்த பாயிண்ட் 0,1 அண்ட் தென் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா -1,0 அண்ட் தென் இங்க இருக்கிற இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0,-1. ஓகே. ஸோ அப்போ யூனிட் சர்க்கிள்ல கால்குலேட் பண்றோம். cos x வந்து 0. ஸோ cos x வந்து எங்கெங்கெல்லாம் ஜீரோவா இருக்குன்னா இங்க வந்து cos x வந்து 0 தான். ஓகே. ஏன்னா வெர்டிக்கல் காம்போனன்ட் வந்து 0. அப்போ இங்கேயும் cos x வந்து 0 தான். அப்போ இது வந்து π/2, இது 2π/2, இது 3π/2, 4π/2, 5π/2, 6π/2, 7π/2 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்.
ஸோ அப்போ cos x ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னா இங்க cos x எந்தெந்த வேல்யூஸ்ல எல்லாம் 0 இருக்கும்னா x is equals to 4n plus or minus 1 times pi by 2. Okay, so in the points where n belongs to integer, so either secant x is continuous in set of all real numbers except the point x is of the form 4n plus or minus 1 times pi by 2 where n belongs to integer. Okay, so in the plus or minus 4n plus or minus 1 times pi by 2 அப்படின்னு எப்படி வந்துச்சுன்னு சொல்றோம்னா இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்னா cos pi by 2 sin pi by 2. இது வந்து இந்த பாயிண்ட் இங்க வந்தோம்னா cos 3 pi by 2 sin 3 pi by 2. ஓகே, ஸோ அப்போ cos pi by 2 வேல்யூ 0 தான் வருது. cos 3 pi by 2 வேல்யூ இங்க ஃபுல்லா என்ன ஸ்ட்ரக்சர்ல pi by 2 இருக்கும் அப்படின்னு பார்த்தா 4ஓட மல்டிபிள் பிளஸ் 1 அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கும் வேல்யூஸ் எல்லாம் இங்க. ஓகே, அதே போல இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4ஓட மல்டிபிள் பிளஸ் 2 டைம்ஸ் பை பை டூன்னு இருக்கும். இங்க 4ஓட மல்டிபிள் பிளஸ் 3 டைம்ஸ் பை பை 2 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்க நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கோம். ரைட், அப்போ cos x ஈக்குவல்ஸ் டு 0னா எக்ஸ் மே டேக் த வேல்யூ 4n பிளஸ் ஆர் மைனஸ் 1 டைம்ஸ் பை பை 2. அப்போ இந்த சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் என்னவா இருக்காதுன்னா கண்டினியூஸா இருக்காது. ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம பூபதி மேத் அகாடமி அப்படின்ற இந்த சேனலை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.